குடிக்கிறனால நாசமாற குடும்பங்கள் வந்து ரொம்ப இங்க ஜாஸ்தி. அவங்க வந்து குடிச்சு என் குடும்பமே இன்னைக்கு இந்த குடினால சீரழிஞ்சு போச்சுன்னு ஒருத்தங்க சாபம் கொடுத்தா எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை தருது, அது யாரையும் பாதிக்கல அப்படின்னா அது ஒன்னையே பாதிச்சு. அது ஒன்னை மட்டும் பாதிக்காது, ஆப்வியஸ்லி உங்களை சாத்திருக்க எல்லாரையும் பாதிக்காது. அந்த புகைங்கிறது நம்ம யூனிவர்ஸை காத்த மாசுபடுத்திடுது. ஆப்வியஸ்லி அது கர்மால சேர்ந்து. ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தா ஒரு விலைக்கு தான் அதை பண்ணுவார். யாருக்குமே தெரியாம பிடிக்கணும் அப்படின்னு சீக்கிரட்டா தான் பிடிக்கிறாங்க. அது அவருக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. அது யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது ஒரு காரணம் இருந்தாலும் அந்த புகைங்கிறது நம்ம யூனிவர்ஸை காத்த மாசுபடுத்திடுது. ஆப்வியஸ்லி அது கர்மால சேர்ந்து. பாக்குறாங்களோ இல்லையோ அது கர்ம வினை தான், கர்மால சேர்ந்து. இப்போ குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தபடியா அவங்க வந்து இதான் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. நான் குடிச்சு நான் பாடி வீட்டுல போய் படுத்து கிடக்குறேன்பா, எனக்கு வந்து இது எப்படி கர்மாவாகும், என் சந்தோஷத்துக்கு நான் குடிச்சிக்கிறேன், நான் யாரையும் அடிக்கல, யாரையும் எதுவும் பண்ணல, நான் பாடு குடிக்கிறேன், நான் பாடு போய் வீட்டுல படுத்துறேன். நிறைய பேர்ட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வராது, ஏன்னா சொல்ல மாட்டாங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய பேர்ட்ட வரும். ஆப்வியஸ்லி குடிக்கிறனால நாசமாற குடும்பங்கள் வந்து ரொம்ப இங்க ஜாஸ்தி. அவங்க வந்து குடிச்சு என் குடும்பமே இன்னைக்கு இந்த குடினால சீரழிஞ்சு போச்சுன்னு ஒருத்தங்க சாபம் கொடுத்தா அந்த லாப கணக்குல வர உங்களுக்கும் அதை வந்து சேர்ந்து. அதனால ஆப்வியஸ்லி நான் யாரையும் தொந்தரவே பண்ணல அப்படின்னாலும் அந்த கர்மாவும் என்னை பாதிக்க தான் செய்யும். இது ஒண்ணு அப்படின்னாலும் எப்பவுமே தனக்கு இன்பம் தர ஒரு விஷயம் வந்து நம்ம பர்சனலைஸ்ட வந்து பாதிச்சிடும். எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை தருது, அது யாரையும் பாதிக்கல அப்படின்னா அது ஒன்னையே பாதிச்சிடும். அது ஒன்னை மட்டும் பாதிக்காது, ஆப்வியஸ்லி உங்களை சார்ந்திருக்க எல்லாரையும் பாதிக்காது. இப்போ ஒருத்தன் வந்து நீங்க சிகரெட் தண்ணினே எடுத்துக்கிட்டாலும் அது யாருக்குமே தெரியாம பண்றான், குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கிறான்னா அந்த வீட்டை அது பாதிச்சிருது. சிகரெட் குடிக்கிறவனுடைய ஹெல்த் பாதிக்குது, யாருக்குமே தெரியலனாலும் அடுத்த சைக்கிள்ல வந்து அவங்க ஹெல்த் ரீதியா பாதிக்கப்படுது. அவன் டிபெண்ட் பண்ணிருக்க எல்லாருமே அதனால பாதிக்கப்பட்டுறான். ஆப்வியஸ்லி அது கர்மாவா சேர்ந்துருது. இல்ல நீங்க யாரும் பாதிப்பு இல்லாம எதுவும் செய்ய முடியாது. அப்படியே இல்லைனாலும் அட்லீஸ்ட் அது அவனை பாதிச்சிடும். அவனை பாதிச்சா அவனை சார்ந்தவங்கள அது ஆட்டோமேட்டிக்கா பாதிச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து தப்பு தான். இது தப்பு இல்லைன்னு நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அவங்களே அது பாதிச்சுக்கிறதா இருந்தாலும் நான் என்ன பாதிச்சுக்கிறோமா, நான் என்ன ஆயிடுச்சுக்கிறேன், எனக்கு இது சந்தோஷத்தை தருது அப்படின்னாலும் காலப்போக்கில் அது கண்டிப்பா எல்லாரையும் பாதிக்கும். அவங்கள சார்ந்து இருக்கவங்கள கண்டிப்பா பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அது தப்பு, அது கர்மால தான்.